வணக்கம். உங்க பேர் என்னங்க? அங்குசாமி. எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். எந்த வட்டம்? கெங்குலி வட்டம். என்ன விவசாயம் பண்றீங்க? விவசாயம் சார் பண்ணுறோம். ஆ? விவசாயம் தான் சார் நான். அதான் என்ன விவசாயம் பண்றீங்கன்னு கேட்டேன். கடலை முத்துசோளம் போடுறேன் சார். இப்போ உங்களுக்கு வேளாண்மை துறையில் என்னமோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? ஆமாம் சார், நமது பென்சால் புயல் நிவாரண தொகை வழங்கினாங்களா சார்? ஆமாம். அந்த தொகை வந்து என் இதுக்கு பேருக்கு போட்டாங்க சார். என்ன ஆச்சுன்னா அக்கௌண்ட்டில் நம்பர் மாறி போய் சொல்லிட்டு அவங்களே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். சரி. திருப்பி நாங்கள் வந்து எல்லாம் கொடுத்த பற்றி வாங்கி அனுப்பிட்டாங்க. ஆ. அந்த ஜேடி வரலையும் பேசுனேன் சார். ஜேடிகிட்டே பேசினேன். உங்கள் பணம் வந்துடும் சொல்லிட்டு இன்னும் 3 மாதம் சொல்கிறாங்க, வரவே இல்லை. எவ்வளோ வரணும்? சார் எவ்வளோ 3 ஏக்கரா சார் இப்போ போட்டது. ஆ. என்ன போட்டீங்க? மக்காசோளம். இப்போ மக்காச்சோளத்தில் உங்களுக்கு வந்து விதையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? விலைலாம் இல்லை சார். இல்லைங்க, மக்காச்சோளத்துக்கு இந்த விதை வந்து ஒழுங்காக கொடுக்குறாங்களா? உரம், நுண்ணூட்டு உரம் என்னென்னமோ சொல்கிறாங்களா, அதெல்லாம் சரியாக கொடுக்குறாங்களா? அதில் எதுவும் பணம் வாங்குறாங்களா? அதான் சார், அதை வந்து 1000 ரூபா வாங்க சார். 1000 ரூபா வாங்குறாங்களா? ஆமாம் சார். பணம் கொடுக்கணுமா? அது முறையா? ஆமாம் இல்லை சார், எங்கள் இதில் 1000 ரூபா கொடுன்னு வாங்கிட்டாங்க சார். அது உண்டான உரம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆ. கப்பலை உரத்து துணிவரெல்லாம் கொடுத்தாங்க. ஆ. மக்காசோளம் கொடுத்தாங்க, விதை கொடுத்தாங்க. ஆ. 1000 ரூபா பணம் வாங்கிட்டாங்க. ம். சரி. அடுத்து இப்போ வந்து இது தார் பாய் கேட்டால் அதுக்கு 1360 ரூபா கேட்டாங்க சார். தார்பாய்க்கு பணம் கொடுக்க வேண்டியது இல்லையா? பணம் கொடுக்கணுமா? அதான் தெரியல சார், 1360 ரூபா கேட்டாங்க. ஆ. அது வந்து எதுவும் மானியம் இல்லையா? மானி தான் சார், மானி தான். 1360 ரூபா கொடுத்தா அந்த பாய் கொடுக்குறாங்க சார். நீங்கள் தனியார்லேயே போனால் அவ்வளோ வாங்கிடலாம், இந்த இதை விட கம்மியாக வாங்கலாமே, இங்கே ஏன் கூட கேட்குறாங்க? அதான் தெரியல சார். இப்போ எவ்வளோ கட்டணும் அது எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி இயக்குனர் யார் உங்கள் பகுதிக்கு? கெங்குவலி சார். கெங்கவள்ளிலையா? ஆமாம் சார். கெங்கவள்ளியில் இப்போ தார்பாய்க்கு பணம் கேட்குறாங்க. ஆமாம், 1360 ரூபா பணம் கேட்குறாங்க சார். நீங்கள் பிரைவேட் தனியாரில் போனாவே 600-700 ரூபாயில தார்பாய் சின்னதை வாங்கிடலாமே அந்த இதுக்கு. அதான் சார் நீங்கள் வந்து உங்கள் டிவியில் உங்கள் இது பேப்பர் இது படித்து இது டிவியில் இதில் பார்த்து செல்லில் பார்த்து சார் நீங்கள் பேசுங்க சார். சரி. அது பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எந்தெந்த வகையில் உங்கள் பகுதியில் வேளாண்மை துறையில் ஊழல் முறையீடு நடக்குது சார்? இப்போ வந்து அந்த ஏடி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிக்காரங்க மட்டும் தான் சார் உதவி பண்ணுறாங்க. ஓ, ஜாதி விவசாயின்னு பார்த்து பண்ண மாட்டாங்க, ஜாதி பார்த்து பண்ணுறாங்க சார். சாதி பார்த்து பண்ணுறாங்க. சாதி பார்த்து மண்ணில் போட்டால் நல்லா குப்புன்னு விளையுமா? அதான் அவங்க ஏடி பார்க்குறாங்க, ஏடி சொல்கிறாங்க. ஆ. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் வந்து 15 வருஷமா இருக்காங்க சார். ஒருத்தர் உதவி வேளாண்மை அலுவலர் இருக்காங்க, 15 வருஷம் ஒரு இடத்துல இருக்காங்க. உதவி வேளாண்மை உதவியாளர். அவர் 15 வருஷம் ஒரே வட்டாரத்தில் இருக்காங்களா? ஆமாம் சார். அது இல்லாமல் 4 பேர் இருக்காங்க சார். கெங்குலி இதுலேயே இருக்கா, பிளாக்ல 4 பேர் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா? அவர் ஒருத்தர் பேர் வந்து அந்த அவர் 10 வருஷமா இருக்கா, அவர் பேர் வந்துங்க அது அவர் பேர் வந்து பத்தாரம் வந்து அவர் ஒரே வர இருக்காங்க. 5 வருஷமா இருக்காரு சார். அவர் 15 வருஷமா ஒரே வட்டாரத்தில் இருக்காரு. அதான் 4 பேர் 10 வருஷமா இருக்காங்க சார். ஓ, 4 பேர் 10 வருஷமா ஒரே வட்டாரத்தில் இருக்காங்க. ஆமாம் சார். வேற வட்டாரத்துக்கு மாறி மாறி கூட போகல, ஒரே வட்டாரத்தில் இருக்காங்க. ஒரே வட்டாரத்தில் தான் சார் இருக்காங்க. கலெக்டரே 3 வருஷத்துக்கு மேல ஒரு மாவட்டத்தில் இருக்க முடியாது, தெரியுமில? கண்டிப்பா அது தெரியும் சார். முதலமைச்சர் 5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது, தெரியுமில? கண்டிப்பா தெரியும் சார். பிரதமர் 5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாதுல்ல, தெரியுமில? அது தெரியும் சார். அப்புறம் ஏன் அவங்க 10 வருஷம் 5 வருஷம் இருக்காங்க? உங்க பகுதியில் விவசாய சங்கத்தில் உள்ளவங்கலாம் என்ன இது சம்பந்தமெல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஒவ்வொரு மாசமும் விவசாயம் கொடுத்து நானும் போவேன் சார். நானும் போவேன். அது அந்த அம்மா கலெக்டர் அம்மா, அந்த அம்மா எல்லாத்தையும் பிடிச்சி இப்போ பண்ணுது. ஆனா வந்து பேசுது. ஆனா அந்த வேளாண்மை உங்க மாவட்ட ஆட்சியர் வந்து பிருந்தாதேவி தானே? ஆமாம் சார். ஏன் அவங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்பாங்க? ஏற்கனவே அவங்க வந்து தோட்டக்கலைத்துறையில் இயக்குனராக இருந்தவங்க தானே, அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும்ல? அந்த அம்மாலாம் கரெக்டாக விசாரணை பண்ணுறாங்க, இந்த கரெக்டாக வான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மாவை வந்து அந்த மீட்டிங் மட்டும் தான் அவங்க வந்து அதிகாரிங்க பூரா அப்படியே ஒரு 100 பேர் வந்து உட்காடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் வந்து அப்படியே பயப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்ணில் மண்ணை தூக்கிடுறாங்க. கண்டிப்பாக கலெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் சார், அந்த வேளாண்மை ஒருத்தவங்க கூட வந்து ஆஃபீஸ் கூட உதவி இருக்க மாட்டாங்க சார். இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அங்கே இன்னமும் வந்து ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. அங்கே ஃபீல்டுக்கு போகிறதா ஒன்றும் போகிறல. இந்த கெங்கவள்ளி வட்டாரத்தில் வந்து இந்த வேளாண்மை உதவி அலுவலர், வேளாண்மை அதிகாரி எல்லாம் ஃபீல்டுக்கெல்லாம் கள ஆய்வுக்கெல்லாம் போகிறது இல்லையா? போகிறதில்ல சார். எங்கேயோ போயிட்டு சொந்த வேலையை முடிச்சு விட்டு. ஓ, சொந்த வேலை. அவங்க வந்து
ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி சொந்த வேலையை பார்ப்பாங்க போல இருக்குல்ல. பார்த்து முடியல சார், கையை பார்ப்போம். எங்கே சார் இருக்குன்னா ஃபீல்டு இருக்குங்க, நாளைக்கு வாங்கம்பாங்க சார். ஆனால் ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஃபீல்டு என்ன ஃபீல்டுன்னா எங்கேயும் அங்கே போய் பார்த்தா அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க, ஒன்றும் இருக்க மாட்டாங்க. ஆ ஒரு 4 நாளைக்கு தடவை, ஒரு 3 நாளைக்கு தடவை வருவாங்க, எழுத்து போட்டு போயிடுறாங்க. அது எப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களெல்லாம் அப்படியே ஆ அடுத்த வர விவசாய சங்க கூட்டத்தில் ஆ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வேலைக்கு போங்க. அடிங்க அங்கெல்லாம் உங்களை மாதிரி சேவை செய்கிறவங்களாம் அங்கே தேவைப்படுதான். ஆ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. லகரம் டிவியில் சொன்னாங்கன்னே சொல்லுங்க. சரிங்க சார். கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லுங்க. இது மாதிரி சேலத்தில் இருக்கிறவங்கலாம் புதுக்கோட்டைக்கு போடுங்க. புதுக்கோட்டையில் அதே மாதிரி 10 வருஷமா இங்கே ஒரே மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்களெல்லாம் சேலத்தில் தூக்கி போடணும்னு சொல்லுங்க. இவ்வளோ அநியாயமாக இருக்குதே. சார் இந்த 15 வருஷமா அவர் பேர் சந்திரசேகர் சொல்லிட்டு சார், அவர் பேர். சந்திரசேகரன். ஆமாம், 15 வருஷம் இங்கே தான் இருக்காரு அவர். அரசியல் பின்புலத்தில் இருக்காரு அவரு. சார் அரசியல் இல்லை, ஜாதி பின்புலத்தில் இருக்காரு சார். ஜாதி பின்புலத்தில். ஆமாம் சார், ஏடி அவங்களாம் ஒரே ஜாதிங்க. என்னங்க விவசாயத்தில் போய் என்னத்தங்க ஜாதி பார்க்கறது? கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ஜாதி பார்க்கலாம். அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தவரை அவங்க ஜாதிக்காரங்க சார், பழனடிக்கிறாங்க. ஆ எஸ்சி சார் நான். எப்படி வேளாண்மை துறையில் எப்படி வன்னியரே அமைச்சராக இருக்காங்களே அது மாதிரி. அது மாதிரி அந்த 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 டிபார்ட்மெண்ட்டில் எப்படி அந்த அந்த அதிகாரிங்க எப்படி இருக்காங்களோ, ஆ அவங்க நம்ம ஜாதிக்காரங்க அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்து காலத்தை ஓட்டுறாங்க. ஏங்க ஜாதி எதில் பார்க்கணுங்கிற திருமண பந்தங்களுக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற எதுக்குமே ஜாதி பார்க்கக்கூடாது. இவங்க வந்து 15 வருஷமா ஒரே மாவட்டத்தில் சந்திரசேகர், அதுவும் ஒரே வட்டாரத்தில் வேலை பார்க்குறாருன்னா எவ்வளோ பெரிய கொடுமை. அதான் சார், நம்ம வந்து எஸ்சி மக்களுக்கு பயனில் இல்லை சார், எதுவுமே இல்லை சார். இப்போ வந்து பெஞ்சால் புயல் நிவாரணம் வழங்கி இப்போ 8 மாதம் ஆகுது சார், நான் கைக்கு பணம் வரல சார். ஆனால் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சார். போனால் அவங்க வந்து இதில் உங்களை மாதிரி எத்தனை பேர்த்த இது மாதிரி ஏமாத்திருப்பாங்க? அது நிறைய பேர் சார், ஆனால் நிறைய பேர் சார். ஒரு 500 பேர்த்த ஏமாத்திருப்பாங்களா? கண்டிப்பாக சார். உங்களுக்கு எவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு? சார் எங்களுக்கு 3 ஏக்கரா சார். 3 ஏக்கருக்கு என்ன பணம் வருமோ அமௌண்ட் தரவே இல்லை சார் இன்னும். இப்போ இதே மாதிரி கெங்கவள்ளி வட்டாரத்தில் வந்து ஒரு 400 பேரை ஏமாத்திருக்காங்க. இருப்பாங்க சார். ஆ அதான் இப்போ ஜேடிடு சம்மந்தம் பேசணும் சார். ஆ பயப்படாதீங்க, வந்துடும் சார். இவர் சொல்லி வந்து அவரு இணை இயக்குனர் பேர் என்ன, சீனிவாசனா? அவரே சார். அவரே ஏற்கனவே ஈரோட்டில் வேலை பார்த்தவர். அவரே புள்ளி வாரமாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சீனிவாசனை பற்றி. ஆனால் ஓரளவு நல்ல மனுஷன் தானே? இல்லை சார், அவர் நல்ல மனுஷன் சார். அதிகாரிங்க இருக்கு, கேளுக்கு அதிகாரிலாம். அதான் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. ஈரோட்டில் வேலை பார்த்தவர் சீனிவாசன் ஓரளவு நல்ல மனுஷன் தான். ஆனால் கீழே உள்ள அதிகாரி பூரா, அந்த கெங்கவழியில் உள்ள அதிகாரி பூரா ஒரு 4 பேர் 10-15 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு சீனிவாசனை ஏமாத்துறாங்க, கலெக்டர் பிருந்தாதேவி மேடத்தையும் ஏமாத்துறாங்க, திமுக ஆட்சிக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்துறாங்க. அந்த 100% கட்டணம் உண்டாக்குறாங்க சார். அந்த அதிகாரிக்கு பூரா, வேளாண் அதிகாரி பூரா கட்டணம் உண்டாக்குறாங்க சார். அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, சேலம் மாவட்டத்தில் நாங்கள் திமுகவில் வந்து 2026 வந்து எம்எல்ஏ பிடிப்பாங்கிறாரு. இப்படி திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா எப்படி 2026 திமுக ஜெயிக்கும் சேலத்தில்? எனக்கு பொறுத்த ஒன்றும் இல்லை சார். இந்த இது வந்து வேளாண் துறையில் பொறுத்து சார். ஆ தோட்டக்கலை, ஆ வேளாண் பொறியியல் துறை, ஆ இந்த இது உழவு சந்தை, இது மாதிரி டிபார்ட்மெண்ட் பிரித்து பண்ணனால அவங்களாம் தலை கொட்டி அலையிறாங்க சார் எல்லாமே. இவங்களுக்கு தலைகால் புரியல. இப்போ எப்படி வருவாய்த்துறையிலையும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலையும் ஊழல் நடக்கல, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை இதை விட பெரிய அளவுக்கு தானே வேளாண்மை துறையில் நடக்குது சார். விவசாயியை பொறுத்தவரை உண்மையிலே சொல்கிறேங்க சார், உண்மையிலே பாவப்பட்டாங்க. நாங்களாம் பாவப்பட்ட ஜென்மா. ஏமாத்துறதுக்கு இந்த அதிகாரிங்க இருக்காங்க சார். என்ன பண்ணுறது? இவங்களுக்கு மாதம் ஆனால் லட்சக்கணக்கில் கிம்பளம் வேறு கிடைக்குது. எல்லாம் உங்கள் விவசாயி வயிற்றில் அடித்து பிழைக்கிறாங்களே, அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. சம்பாதிக்கட்டும் 10 ரூபா சம்பாதிக்கட்டும். மேலே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் கொடுக்கணும், அவருடைய உதவியாளர்களும் கொடுக்கணும், ஐஏஎஸ் அதிகாரிகளும் கொடுக்கணும். ஆனால் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. 15 வருஷமாக ஒரே மாவட்டத்தில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னே தெரியலையே. அவர் பேர் சந்திரசேகருங்க. அவர் பேர் கெங்குவலி வட்டாரத்தில் சந்திரசேகர். 4 பேர். அவர் பேரும் சரியா தெரிய மாட்டேங்குது சார். அவங்களாம் வந்து அவங்களாம் 10 வருஷம் மேலே வேலை செய்கிறாங்க சார். அவங்களாம் வேற இடுபொருள்லாம் வாங்குவீங்கல்ல? ஆமாம் சார். அதெல்லாம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க சார். என்னமோ வந்து வந்து கொடுப்பாங்க. அவர் ஒன்று சார், நம்ம இப்போ முத்தோலை வாங்கினேன் சார். இப்போ அல்ல அந்த அந்த கடப்பாறை, மம்பட்டி, களக்கட்டு சார், அதெல்லாம் கேள்வி தான் போடுறேன் சார். பாண்டு இதெல்லாம் உங்களுக்கு வருதா இல்லையா? சார் அதெல்லாம் கண்ணோட பார்க்கல சார். அதெல்லாம் என்ன இப்படி சொல்கிறீங்க? இது சத்தியமா சார். உண்மை என்ன சார் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், பொய்யா சொல்கிறேங்க. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் கொடுக்குறாங்க, ஆனால் காசு 2 மடங்கு வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம்லாம் அங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியுது சார். ஆனால் அதிக மாதிரி இல்லை, ஆயிடுச்சு கொடுத்துட்டோம் அப்படிதாங்கிறாங்களே வந்து இருக்குது. டெண்டரே வந்து திருட்டுத்தனமாக தான் டெண்டர் விடுறாங்க. ஆமாம் சார். வெளிப்படைத்தன்மையாக டெண்டர் உள்ளதில்ல. டிவிக்கோ இப்போ அச்சு ஊடகங்களுக்கோ யாருக்கும் விளம்பரம்லாம் கொடுக்கறதில்ல. இவங்களாம் மறைமுகமாக சென்னையிலேருந்து டெண்டர் விட்டுக்கிட்டு திமுக அரசே ஏமாத்துறாரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம்.
அதுபோக கலெக்டரையும் சீனிவாசன் இணை இயக்குனரையும் சந்திரசேகர் மாதிரி ஆள் ஏமாத்திட்டு உங்களுக்கு பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணுறாங்க போல இருக்கு. கண்டிப்பாக 100% சார். ஆ, ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த ஏரியா எங்கள் சேலம் மரத்தை ஒரு ட்ரிப் வாங்கலை அப்படியே. வர்றேன் வந்து நேரில் வந்து ஒரு நாள் பேட்டி எடுக்கிறேன். சார் வந்து இது அந்த கலெக்டர் அந்த இந்த வருஷம் விவசாயம் குறைஞ்சிருக்காங்களுக்கு வரீங்களா சார்? வர்றேன் கண்டிப்பாக வர்றேன். கண்டிப்பாக வாங்க சார். வந்து அந்த கொடுமையை பாருங்க சார். சேலம் கலெக்டர் நடக்கிற ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் பெரிய கொடுமை நடக்குது. சங்கரலட்சுமி இணை இயக்குனர் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறையீடு செய்கிறாரு, என்ஓசியில் ஊழல் முறையீடு செய்கிறாரு, பணி மாறுதல், பணியிடை மாற்றம், இதிலெல்லாம் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணி 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருக்காரு புதுக்கோட்டையில் சங்கரலட்சுமிங்கிற ஒரு இணை இயக்குனர். ஆனால் ஈரோடு வந்து சேலத்தில் இருக்க சீனிவாசன் அந்த அளவுக்கு ஊழல் முறையீடு பண்ணலை. இல்லை அவர் மேலே குறை சொல்கிறது வாய்ப்பு இல்லை சார். சங்கரலட்சுமி அளவுக்குலாம் அங்கே ஊழல் பண்ணலை. அதை பண்ணுறது வாய்ப்பு இல்லை இங்கே. ஆ, இப்போ இங்கே இருக்கிற மினிஸ்டர் அவர் வந்து இது சுற்றுலாத்துறை அமைச்சர் மினிஸ்டர் கொஞ்சம் ஒரு சிக்கான அவருங்க. அமைச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அங்கே சீனிவாசனோ யாரும் பெரிய அளவுக்கு இது பண்ண முடியல. ஆனால் 15 வருஷமாக ஒரே வட்டாரத்தில் சந்திரசேகர் மாதிரி ஆள் இருந்துக்கிட்டு இடுபொருள் கொடுக்கறதுல மக்காச்சோளம், இந்த புயலுக்கு வர்றது, நிவாரண நிதி எல்லாத்துலேயுமே போட்டு அமைக்கி ஜாதி பார்த்து உங்களை வந்து மோசடி பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார் 100% சார் பண்ணுறாங்க சார். அவங்க ஜாதிக்காரங்க எங்கே இருக்கிறாங்களோ எல்லா ஊரும் விவசாயியை ஆக்ட் பண்ணுறாங்க சார். நம்ம ஆளுங்க சரி, ஓகே, நம்ம இந்த செய்தியை வெளியிடுவோம். நிச்சயமாக சீனிவாசன் இணை இயக்குனர் நல்ல மனுஷன். அம்மையார் பிருந்தாதேவி வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க தான். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சருக்கு வந்து தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டு சேலம் மாவட்டத்தில் சாதி பார்த்து இது மாதிரி பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு குடும்பம் நடக்குது. ஒரே வட்டாரத்தில் சந்திரசேகரன் 15 வருஷமாக வேலை பார்க்குறாரு, இன்னும் 4 பேர் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சேலம் மாவட்டத்தில் 2026 திமுக ஏதாவது சீட்டு பிடிக்கும். இல்லைன்னா திமுக மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்படி தானே? ஏற்கனவே சார் சேலம் மாவட்டத்தில் ஃபுல்லாக ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் தான் சார் ஜெயிச்சாரு. மினிஸ்டர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அடுத்த வர இன்னும் 2-3 சீட்டு வரணும்னா வேளாண்மை துறையில் இது மாதிரி மேற்படி சம்பவம்லாம் நடக்குது. அதெல்லாம் தடுக்கணும். எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கணும். சாதி பார்த்து செய்யக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற்றப்படும். நடவடிக்கை எடுப்பாங்க. கவலைப்படாமல் இருங்க. நேரில் ஒரு நாள் நகரம் டிவி குழு வந்து பேட்டி எடுக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.